வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஒரு இது ஹைலைட் பண்ணுறது. ஹைலைட்டிங்னா நான் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியும். எல்லா டைப் ஆஃப் சார்ட்டையும் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு 2 விஷயங்களை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஏஜை வந்து உதாரணத்துக்கு இங்கே ட்ரா பண்ணுங்கள். எதை வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் நான் ட்ரா பண்ணுறேன். பண்ணிட்டு அன்எம்ப்ளாய்டு ஸ்டேட்டஸையும் ட்ரா பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சார்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் ஹைலைட்டிங் காட்ட முடியும். ஸோ எந்த சார்ட் க்ரியேட் பண்ணலாம், இந்த சார்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இங்கே வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் ஆகி சார்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ வந்து இந்த சார்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபர்தராக ஏதாச்சும் வேணுனாலும் ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ஏஜ் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ ஜெண்டரையும் வந்து இதில் கொண்டாந்து ட்ரா பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் ட்ரா பண்ணலாம். இங்கேயும் ட்ரா பண்ணலாம், இங்கேயும் ட்ரா பண்ணலாம். ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஸோ ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஹைலைட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ யூஸ்வலாக வந்து இதில் லேபிள் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு இதை கொண்டாந்து இங்கே இது என்ன அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ட்ராக் பண்ணி லேபிளில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர்ஸ் வந்துடும். ஸோ அது வந்து ஈஸியாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து ஹைலைட்டிங் அப்படின்னு என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஏஜ் போட்டோடனே ஏஜ் வைஸ் ஸோ இதை வந்து லேபிள் எடுத்துடலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு லேபிள் தேவையில்லை, லேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஹைலைட்டிங் மட்டும் தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏஜ் வைஸ் வந்து மென்னுக்கும் உமனுக்கும் தனித்தனியாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜெண்டரை போட்டோம், அப்புறம் ஏஜை போட்டோம். ஜெண்டர், ஏஜ் இது ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கனால மென்னுக்கு தனியாக உமனுக்கு தனியாகவும் இருக்குது. ஸோ இது வந்து ஜெண்டர் நான் இங்கே இருந்து எடுத்துட்டேன் அப்படின்னா ரெண்டுமே கம்பைன் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து போடுற மாதிரி ஜெண்டரை வந்து நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணால் இது மாதிரி வரும். ஸோ இந்த ஜெண்டரை கொண்டாந்து ஏஜுக்கு முன்னாடி ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி வரும். ஸோ இதையும் வந்து நீங்கள் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரா பண்ணோன்னே இந்த இடத்துல ஏஜ் வந்து வந்துருச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி கூட இந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ எப்படி ஹைலைட் பண்ணுறது, ஏன் ட்ராக் பண்ணி கொண்டாந்து வச்சேன் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் பார்க்குறதுக்கு. சரி, ஓகே. இதை வந்து எப்படி ஹைலைட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே எங்கேயாச்சும் போயிட்டு இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பர்டிகுலர் ஏஜ் செக்ஷன் மட்டும் ஹைலைட் ஆகும். ஸோ இங்கே வந்து இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் ஹைலைட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டணும். இப்படி தான் ஹைலைட் பண்ணுறது. இன்னொரு ஆப்ஷன் ஹைலைட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, இப்படி வந்துருச்சு எப்படி எல்லாத்தையும் கொண்டாடுறது அப்படின்னா, இப்போ செலக்ட் பண்ணிட்டு வெளியில் எங்கே வேணாலும் வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே செலக்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து இது வரல அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஒரு சில இதில் வரல அப்படின்னா இந்த ஹைலைட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்படி தான் வந்து ஹைலைட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாகவும் இங்கேயும் போய் செலக்ட் பண்ணி ஹைலைட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்க நான் செலக்ட் பண்ணிட்டேன், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஹைலைட் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டு இதை நீங்கள் ஹைலைட் பண்ணணும்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஹைலைட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து ஹைலைட் பண்ணணும். ஓகேங்களா? இது முடிஞ்சது. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா சார்ட்ஸு. ஸோ வந்து ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சார்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த சார்ட்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சார்ட் தான் இதுக்கு பெஸ்ட் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் சார்ட் தெரியும். ஸோ இதை வந்து நான் சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ சின்னது பண்ணுறது இப்படி தான் ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கூட கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதான அது தெரியாது. ஓகே, சரி. இப்போ வந்து சார்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா சோமிக்கு போங்க. சோமிக்கு போயிட்டு இது ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது டேட்டா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இருக்கிறதெல்லாம் சார்ட்டில் இருக்கிறதெல்லாம் டேட்டாவை கன்வெர்ட் ஆகிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கிறது ஹீட் மேப். ஹீட் மேப் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோடனே சின்னதாக வந்திருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா எந்த இது அதிகமாக இருக்கோ, எந்த ஏஜ் செக்ஷன் அதிகமாக இருக்கோ அது வந்து அதிகமாக டிஸ்பிளேல வரும். ஒரே ஒரு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சைஸ் வந்து பெருசாகும். அடுத்து வந்து இந்த ஜியோ மேப்ஸ் வந்து நம்ம அடுத்தது பார்க்கும்போது இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ப்ளஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமும் நான் அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ மேப். இங்கே பாருங்கள் இது மாதிரி இது பண்ணிங்கன்னா மறுபடியும் அதே சேம் தான் வரும். இதில் வந்து உள்ளே என்னென்னா கலர் ஹைலைட் இருக்குது பார்த்தீங்களா, கலர் ஹைலைட் வந்து வெரி ஆகும். ரொம்ப டார்க்காக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே நம்பர் அதிகமாக இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பை சார்ட் வச்சிங்கன்னா இது மாதிரி இங்கே பாருங்கள் இது மாதிரி டிஃப்ரெண்ட் பை சார்ட் வரும். ஒவ்வொரு ஏஜ் குரூப் தனியாக வந்துச்சு ப்ளஸ் ஜெண்டர்னு தனியாக வந்துச்சு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதுலேயே வந்து ஸ்டேக்டு பார் அப்படிம்பாங்க. நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பார் ஸ்டேக்டு பார்ன்னு இருக்குது. ஸ்டேக்டு பாரில் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் டேட்டாவும் உமனுக்கும் மென்னுக்கும் ஒரே இதில் வந்துடும். இதே வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வரும். இது வந்து நார்மல் பாரு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்டு. இதே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வச்சிங்க அப்படின்னா இது வந்து ஹரிசாண்டல் பாரு. ஸோ வந்து ஹரிசாண்டல் பார்ஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டேக்டு பார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் கொண்டாடும். ஹரிசாண்டல் பாரோ இல்லை இதுவோ வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி இதில் கொண்டாடும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ மேப் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்துடும். ட்ரீ மேப்பில் இங்கே பாருங்கள்
இப்போ வந்து இந்த கலரும் ஹைலைட் ஆகும் ப்ளஸ் சைஸும் இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த ஏஜ் குரூப்லாம் அதிகமான அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மென் 25 இயர்ஸ் to 34 இயர்ஸில் தான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இது ரொம்ப டார்க்காக இருக்குது கரெக்டுங்களா. அதே மாதிரி சைஸும் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ். இது வந்து பெரிய சைஸ் மாதிரி இருந்தாலும் ஏரியா அளவில் பார்த்திங்கன்னா இதான் பெரிய சைஸ். அதே மாதிரி உமன் 16 to 19 இயர்ஸ், மோஸ்ட்லி வந்து 16 to 19 இயர்ஸில் வந்து உமன்ஸ் அதிகமாக வேலைக்கு போக மாட்டாங்க. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ வந்து அது மாதிரி ஹைலைட்டாக இருக்கும். கலரும் லைட்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து சைஸும் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ மறுபடியும் சுவாமி போங்க போயிட்டு அடுத்தது வந்து இந்த சார்ட் வந்து சர்க்கிள் வியூவில் வந்து இது பண்ணோம்னா சர்க்கிள் மட்டும் வரும். இந்த சர்க்கிள் சைஸ்லாம் வந்து சைஸில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் அதை பற்றி. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 தான் க்ரியேட் பண்ணிடுறோம். இது வந்து சிங்கிள், இதில் எப்படி இது சிங்கிள் இது டபுளாக டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணிச்சோ அதே மாதிரி இது சிங்கிள், இது வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு 2 மென்னுக்கு தனியாக உமனுக்கு தனியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதில் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா சார்ட்லாம் ஏன் வரல அப்படின்னா ஏதாச்சும் இன்னும் ஃபர்தராக டேட்டா கொண்டாந்து இது பண்ணிங்க அப்படின்னா ஏரியா சார்ட்ஸ் வரும். ஸோ இதை ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே. பீரியடை ட்ராப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இது வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ வந்து இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து லைன் சார்ட் வந்து மோஸ்ட்லி வந்து ட்ரெண்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது சைட் பை சைடு, அதே இதுக்கு எப்படி சைட் பை சைடு இருந்துச்சு அதே மாதிரி லைன் சார்ட்லேயும் சைட் பை சைடு இருக்கும். இது வந்து ஏரியா சார்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த சார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா லைன் சார்ட் மாதிரியே தான் ஏரியா சார்ட்டும் சேம் தான் இருக்கும். பட் வந்து உள்ளே இருக்கிற கலர்ஸ்லாம் வந்து ஃபில் ஆகிடும். அதே மாதிரி இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு. ஸோ இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் அண்ட் விஸ்கியர் பிளாட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படி அப்படின்னா அதிகமாக அந்த பார் சைஸ் வந்து அதிகமாக இங்கே பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து எங்கே அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா மென் ப்ளஸ் வந்து உமன் 2 இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லோயர் லெவல் ஹையர் லெவல் இங்கே பாருங்கள் இருக்கிறதுலையே அந்த ஏஜ் குரூப்பில் லோயர் லெவல் அந்த டைம் பீரியடில் எவ்வளோ இருந்திருக்கு ப்ளஸ் ஹையர் லெவல் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு ஒரு ரேஞ்சை வச்சு இந்த சார்ட்டை பிளாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சார்ட்டை பற்றி நம்ம தனியாகவே பார்க்கலாம். ஏன்னா வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து இன்டெப்த்தாக பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட் இருக்குது. ஸோ இது வந்து நார்மலான இதுதான். அடுத்தது வந்து பபுள் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேக்கடு பபுள்ஸ் அப்படிம்பாங்க. நம்ம பபுள் சார்ட் அப்படின்னு நியூஸில் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பபுள் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சைஸ் வந்து அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே சின்னது வந்து இங்கே தான். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி அன்எம்ப்ளாய்டு வந்து 16 to 19 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிற அன்எம்ப்ளாய்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் 45 to 54 இயர்ஸில் வந்து ரொம்ப அதிகமான அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ வந்து இப்படி தான் வந்து நம்ம எல்லா சார்ட்ஸையும் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். பட் நீங்கள் எந்த சார்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற டேட்டாவை பொறுத்து கிளைண்ட்டை பொறுத்து. உதாரணத்துக்கு வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பை சார்ட் இருக்குது பார்த்தீங்களா. பை சார்ட் மோஸ்ட்லி வந்து 100% இருக்கிறப்ப தான், அதாவது ஒரு 100%ல் வந்து 10% ஒரு இருக்கும், இன்னும் 20% 30% அப்படின்னு சொல்லி ஃபைனலாக 100% ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி டைமில் வந்து இந்த பை சார்ட் யூஸ் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த பார் சார்ட்ஸ் வந்து கம்பேரிசன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது அதே மாதிரி இந்த சார்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைன் சார்ட்டோ இல்லை வந்து ஏரியா சார்ட்டோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரியாக ட்ரெண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து கம்பேரிசனுக்கு இதெல்லாம் இந்த 3 கம்பேரிசனுக்கு இது வந்து பர்சன்டேஜுக்கு, இது வந்து டேட்டாவில் வந்து சைஸ், இது வந்து சைஸு ப்ளஸ் டேட்டாவை டேரெக்டாக பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த 2 இதுவும் யூஸ் பண்ணலாம். இதே வந்து பப்புளும் பார்த்திங்கன்னா கம்பேரிசனில் கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எது அதிகமாக இருக்கோ அது வந்து பெரிய சைஸாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து ப்ரைமரியாக வந்து கம்பேரிசன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு தான் இல்லை, பட் ஒரு மேஜராக இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஃபர்தராக வந்து நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணி இன்டர்பிரட் பண்ணலாம் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி. அதே மாதிரி எது மாதிரி தேவைப்படுதோ அது மாதிரி. ஸோ ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ வீடியோ பார்த்து நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜியாலஜிக்கல் மேப்பில் இந்த மேப் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி டேட்டாவை வந்து இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பவர் பிஐ பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இதில், பட் இதில் வந்து டேப்லோவில் இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ அதை பார்க்க போனால் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.